இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். அங்கே அந்த கத்துஜா கனப்பள்ளி அப்படின்னு ஒரு வில்லேஜில் நம்ம சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இவங்க வீட்டில் ஒரு யூபிஎஸ் பேட்டரி 24 வோல்ட்டு 2000 வாட்ஸ் யூபிஎஸ் ஒன்று இருந்தது. அதோட நம்ம வந்து ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்க வந்து நமக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட் விசிட் போகிறதா இருந்தது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2011லேருந்து இந்த 15 வருஷமாக நம்ம சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த பக்கம் தெற்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி, களியக்காவிளை, தக்கலை வரைக்கும் நான் சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம திருவள்ளூர் தாண்டி ஆந்திரா பார்டர் வரைக்கும், வேலூர், சித்தூர் அங்கே பக்கம் ஆந்திரா பார்டர் வரைக்கும், அதேமாதிரி கிருஷ்ணகிரி, ஓசூரில் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பெங்களூர்லேயே நிறைய பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர் இப்படி தமிழ்நாட்டில் எல்லா பக்கங்களும், இந்த பக்கம் தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த பக்கமும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம கடந்த 15 ஆண்டுகளாகவே சோலார் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ரீசனபிளான ஒரு விஷயத்தில் இதில் ஒரு அவுட் ஆஃப் பேஷனில் தான் நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். இது ரொம்ப ரசனையாக லேட்டஸ்ட்டாக என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, எந்த மாதிரி சோலார் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு போடும்போது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், எந்த விதத்தில் நம்ம ஏமாற்றம் இல்லாமல் சோலார் சிஸ்டம் போடலாம், இப்படியெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறதுனால இவங்க நீங்கள் சைட் விசிட்லாம் பார்க்க வேணாம் சார், ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள், இம்மீடியட்டாக எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. 2 நாளில் நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெட் மீட்டரும் வந்துடுச்சு, சப்சிடியும் கிளைம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் ஏற்கனவே இருந்த பேட்டரிக்கு நம்ம எல்லா டீட்டெயிலும் எப்படி எம்பிபிடி போடணும், எப்படி நமக்கு வந்து கரண்ட்டு கட் ஆகும்போது பேக்கப் சிஸ்டம் கிடைக்கும், எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுனால ஒரு எம்பிபிடி சிஸ்டத்தையும் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா வெறுமனே ஆன் கிரிட் சிஸ்டம் மட்டும் போட்டுட்டு போகிறதில்ல, உங்களுக்கு என்னென்ன விதத்தில் சேஃப்டி கிடைக்கும். உதாரணமாக நீங்கள் மொட்டை மாடியில் வந்து கான்கிரீட் ஆர்சிசி ரூஃப் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆர்சிசி ரூஃபில் புல்லட் போட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் கொடுத்து அதில் லீக் ப்ரூஃபாக நம்ம அதுக்கு ஒரு கப்பு கான்கிரீட் போட்டு ஒரு பில்லர் ரைஸ் பண்ணி அதில் நம்ம சோலார் ஸ்ட்ரக்சர் வச்சு கொடுக்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் பில்டிங்க்கும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இடிதாங்கி வச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி டெடிக்கேட்டடாக 3 எர்த்திங் பண்ணி கொடுத்துட்றோம். சோலார் பேனலை உங்களால் க்ளீன் பண்ண முடியாது, 5 கிலோவாட்டு 3 கிலோவாட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமர் செட் பண்ணி ஒரு சோலேனாய்டு வால்வு வச்சு உங்களுக்கு ஒரு வாரத்தில் 1 நாளோ மாதத்தில் 2 நாளோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேனலை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம்.